ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. கிழவன் எப்ப சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள், இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். பேசுறவர் சொன்னாரு, சின்ன எப்ப காலியாகும், அண்ணன் எப்ப சாகும். முதல்ல திருடங்க அந்த வார்த்தையை பேசக்கூடாது. ரஜினிகாந்த் பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனா நீங்களும் இதுல ஒரு நியூன்றது அவ்வளவு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்க என்ன பண்ணுன்றது என்னை விட பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து எனக்கு நடிச்சு கத்து கொடுத்தீங்க. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜ் டைரக்டர், டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டர்ன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். உள்ள போகிறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போர்ட்ரே த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்டரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கும் ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் உங்க சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இயக்குனர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இயக்குனர்கள் அந்த மரியாதை இல்லை. அந்த விஷயத்துல ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரிச்சு இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த சினிமால தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சரி, தமிழக துணை முதல்வர் வந்து சினிமால தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு. இல்ல தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவனுங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் நிலை கண்டிப்பா அது கேள்விக்குறியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியை அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்க வந்து பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு, அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் ஒரு நடிகன் இருந்தார், அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்ப இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமால வந்து ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்க வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒளிப்பதிவு, இசையமைப்பாளர் எல்லா விஷயத்தையும் சங்கங்கள், இப்ப நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள், தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகம் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான் ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல இடணும்
பல இளைஞர்கள் ஓடி வருவான். அதை என் பணம் என்ன இருக்குது, கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணெய்க்கு துடிப்பான், கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும், அது என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்ப்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞரும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான், அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாட வாடான் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்ப சாக வேண்டாம், விலகிக் கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெயஹிந்த். இப்ப பேசுறவர் சொன்னாரு, திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாகும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல பேசினா நல்லா இருக்காது, அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாத முதியோர், திருடன சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசிருக்க கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்காரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காரு. நீ முதல்ல திருடனே இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடுறானே, உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிக்காரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரன். பத்திரிக்காரங்க பேர்லாம் கட்டி போயிடும். யார் பத்திரிக்காரங்க? பத்திரிக்காரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு? முதல்ல நீ யாரா பத்திரிக்காரன்? நாங்க தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன், ஆனா பத்திரிக்காரர் இல்ல. பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதை படி பேசுறதுக்கு நீ யாரு? முதல்ல திருட சங்கத்துல பணத்தை திருடு பண்ண திருட. நீ ஒரு கைத்தட்டலாம் நினைக்கிறேன், வேகமா கைத்தட்டு. ஏன்னா அது உடம்புக்கு நல்லது, உள்ளத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பாக்குறோம். ஆனா அவர் பார்த்தா சாந்தமா இருக்காரு. பார்த்தா அந்த வாயில அருவாளை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்பின ஒரு ஸ்டைல் சூப்பர், பிரமாமா பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்க வந்து இந்த படத்தை பெருசா கொண்டு போனோம். நிச்சயமா உங்களால மட்டும் தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டோட்டலா இந்த படம் கட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான, கட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம். அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க. கட்ஸ் அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போலித்தனமான கட்ஸ் இருக்கு, நியாயமான கட்ஸ் இருக்கு. இந்த படம் வந்து நியாயமான கட்ஸ். எப்பவும் சொல்ற மாதிரி தான் எல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம். அவர் பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க எல்லாரும் தாய் தந்தையை மதிங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும், பெரியவங்களை மதிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உலகத்திலேயே இந்தியனா பிறகு தான் பெரிய விஷயம், தமிழனா பிறகு அதை விட பெரிய விஷயம். இன்னைக்கு சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில், வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டில். ஏன் உலகமெங்கும் சுத்தாலும் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானி சொல்லிட்டு வந்துச்சு. ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.